அம்மா அப்பா தான் தெய்வம். அடுத்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரு என்ன. ஆமா, அதுக்கு அடுத்துதான் தெய்வத்தை 4வது இடத்துல தெய்வத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க சொல்லி கொடுக்குற வாத்தியாரை கூட மறந்துட்டோம், அதெல்லாம் சொல்றதே கிடையாது. ஆமா ஆமா, ஏன்னா அந்த மாதிரி கலை உலகமும் அப்படி ஆயிடுச்சு, நாங்களும் அப்படி பண்ணிட்டோம். நாங்க எடுத்து வச்சு மூடிடுறது எல்லாத்தையும், இப்ப யாரையும் மதிக்கிறது கிடையாது. அதனால இப்ப என்னன்னா எங்க மாமா வந்து இப்ப வருவாரு, அடுத்த வாரம் தான் கல்யாணம். எனக்கு வாரம் வாரம் தீன் பண்ணமும் வாங்கிட்டு வருவாரா, அதை நான் தின்னுபிட்டு இப்படி கொழுன்னு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதனால என்னன்னா ஒரே பண்ண இருந்ததுனால என்னை ரொம்ப நல்ல செல்லமா வளர்த்தாங்க. எப்படி தெரியுமா? அதனால இந்த முருகனுடைய திருப்புகளை பாடணும், அவருடைய பாடலே பாடிக்கொண்டு இருக்கணும். அவருடைய முருகா முருகா என்று சொன்னால் அந்த இனிமையானது என்ன அப்படி வாயில வந்து ஏன்னா மாப்பழ வாணின்னு சொல்லுவாங்க, அது முக்கணி தானே இனிப்பா இருக்கும். முருகனுடைய பேர் சொல்ல இனிப்பா தையா. ஆமா, சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா. உள்ள
எஸ்பிஎம் கலைமகள் எஸ்பிஎம் கலைமகள் எஸ்பிஎம் கலைமகள் எஸ்பிஎம் ஆடியஸ் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி விட்ட இந்த பாடலுக்காக அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம் ஆமாம், நான் பாட்டுக்கு முருகனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் மாமன் நினைக்க ஒருத்த கூட இல்லை. ஆமாம் ஆமாம், அவர் எனக்காக ஏன் அவருக்கு என்ன அது அழகு இருந்தால் என்ன, அவங்க துணியை போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். இதில் என்ன இருக்கு? ஆமாம் ஆமாம். ஏப்பா எப்படி எனக்கு எங்கள் மாமாவுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும், தோழிகள்னு வரணும். அனைவரும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணையில் அப்படியே மணப்பாறையை சுற்றி வந்து மணவரை சுற்றி வந்து நாங்கள் அவர் என் கையை பிடிக்க, அவர் கையை நான் பிடிக்க வேடிக்கை பாருங்க. ஆமாம், அப்புறம் 2 பேரும் பிடிச்சிக்கிட்டே தான் ஒரு சுற்றிக்கிட்டே வருவான். ஆமாம் ஆமாம். வசந்தத்தில் மணவரை
அருமை அருமை அருமை. ஆனால் 4 பேர் இருந்தாலும் நட்சத்திரம் மாதிரி நல்ல ரசிகர்களாக இருக்காங்க. ஆனால் மைக் ஆடியோ அப்படி வச்சிருக்கிறவங்க இப்படி ரசிகை எந்த ஊருமே பார்த்ததில்ல. அவங்க வாட்டுக்கு போட்டு விட்டு தூங்குற ஆளுத்தான். அது வாட்டுக்கு போட்டு விசில் அடிச்சு கிடக்கும். நாங்கள் வாட்டுக்கு பாடிட்டு குத்து மதிப்பில்லை வாட்டுக்கு போவோம். அவ்வளோதான் எங்களோட வேலை. ஆனால் அருமை நல்ல ரசிகர் நல்ல ஞானம் அதைத்தான் சொல்லணும். ஆமாம் ஆமாம். அதனால தோழிகள்லாம் கூப்பிடணும் நாங்கள். சரி சரி. அதனால தோழிகள்லாம் கூப்பிட்டு நாங்களாம் ஆடணும் பாடணும் விளையாடணும். நீங்களாம் வேண்டாம். நாங்களாம் ஆம்பளை பிள்ளைலாம் இப்போ வந்து ஆண்கள் தேவைப்படாத சங்கம் வைக்க போகிறப்பா. அது நாங்கள் என்னமோ பண்ணுறோம். செவத்தில் கூட போட கேட்குறோம். உனக்கண்ணா காசுங்களையா அன்பு சகோதரர்கள் காசராஜ் ஐயா அவர்கள் அவங்க பேர் சொல்ல போயிட்டாங்க. ஆமாம், எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களே மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம்.
வச்சு தக்க போது கலைமகள் ஓம் சக்தி எஸ்பி கலைமகள் ஓம் சக்தி எஸ்பி அன்பு ஆடியோஸ் உயர்வோம் என்ன வேறு இந்த தொழில் உயர்ந்து கொண்டே போகணும். எப்படி வந்து இந்த அகரத்து முத்தாளம்மன் கோயிலும் கோபுரம் உயர்கிறதோ அதே போலவே கலைமகள் ஓம் சக்தி எஸ்பி இது இந்த ஆடியோஸ் உயர்த்து கொண்டே போக வேண்டும். நன்றி நன்றி நந்தவன். குறிஞ்சியிலே பூமணந்து புழுங்குதிடி தன்னாலே குறுகுறுத்த வண்டிரண்டு பறக்குதிடி முன்னாலே தத்தானத்தனா Thank you.
எனது தந்தையை வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் தந்தை, வணக்கம். நமது நாட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா? அனைவரும் நலமாக இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவும் நல்லா இருக்காங்க. ஆயிரம் வீட்டு ஐயமார்களும் நலமாக இருக்கிறார்களா? சிறப்பாக நன்றாக நடந்துருக்கு. சரி சரி. அந்த தாய் மாமன் நலமாக இருக்கிறார். நல்லா இருக்காரா? பாலா, என்னை வணங்கி காரணத்தினால் நான் தான் உங்களுக்கு குறை வைத்திருக்கிறேன். மகள் எனக்கு எந்த குறைவில்லை. அன்னையும் புதாவும் முன்னர் என்று எடுத்து கட்டி இடது மகள் அறியாமலா, நீ வாழ்க, உன் கலை வாழ்கின்ற வார்த்தை ஆகட்டும். மாலா, ஜாதகத்தை சொல்ல காரணத்துக்கு உனக்கு 8 சுத்து கோட்டை, எறும்பீர மண்டகம், 10 சுத்து கோட்டை, பாப்பர மண்டலம் என்று மன்னன் தலையாரி கருப்புடியார் சோப்பிட்டு சொல்ல காவலாளை கவிக்கிறேன். இவர்களெல்லாம் கண்ணு கருத்தமாக பார்த்தவர்களா? எதற்கு குறைவில்லை. நான் கூட நீங்க தனியாக கோட்டை கட்டி அமைத்து அதில் நீ இருக்க வேண்டும், காவலாளிகளும் உனக்கு காவல் பார்க்க வேண்டும் சொல்லும் போது எனக்கு மனதில் ரொம்ப சந்தோஷம் இல்லாம சோகமாக வந்தேன். ஆனா இந்த இடத்துக்கு வந்த பிறகு அடே அப்பா, எனக்கு எந்த விதமான பயம் இல்லை. எனக்கு எல்லோரும் ரொம்ப பயபக்தமா எனக்கு காவல் பார்க்கறாங்க. காவல் சிறப்பாக இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. பார்க்கவே தெரியல, ரொம்ப சிறப்பா இருக்குன்னு. இருக்கட்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையால தங்களுக்கு இன்று அடுத்த வாரம் 16 வயது முடிகிறது. அடுத்த வாரம் உன்னை அரண்மனை அழைத்து போய் செல்லமாக வளர்த்துறேன். எதுவுமே கவலை, உனக்குத்தான் நான் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். அப்படியா? மறக்காம நீங்க எந்த கவலைப்பட வேண்டாம். என்ன எல்லாரும் தாதிமார்களும் தோழிகளும் கருப்புடையரும் சிறப்புடையரும் ரொம்ப பயபக்தியோடு என்னை காவல் கொண்டு வருகிறார்கள். சிறப்பாக இருக்க எந்த விதமான ஒரு குற்றம் குறையுமே இல்லை தந்தை. இல்லை, சிறப்பாக இருக்க வேண்டுமா? ஆகட்டும், அடுத்த வாரம் அரண்மனைக்கு அழைத்து செல்லுங்கள். ஆகட்டும், நடக்க வேண்டும். எங்க மன்னமாமனை பாத்தீங்களா? என்ன மாமன் இல்ல, முறமாமனை பாத்தீங்களா? நான் மாமாவை கூப்பிட போறேன். நானும் எவ்வளவு நேரம் நிக்கிறது? எனக்கெல்லாம் சோடி இல்லைன்னா நான் நிக்க முடியாது. ஆமா ஆமா, நல்லா எல்லாம் வயல்கள் பூரா எல்லாம் ஆளுக்கு ஒரு சோடியை குடிக்கிறது. நான் தனியாவே தெரியுறேன். எவ்வளவு நாளைக்கு நான் தனியாவே தெரிகிறது? ஆமா, உண்மை இல்லையே. அடுத்த சீசனுக்குள்ள ஒரு சோடி சேர்க்காம இருக்கிறது இல்ல. யாரு அது? இந்த வேலைக்கு அந்த பையன் சுத்தப்பட்டு வர்றாரு. சரிப்பட்டு வர்றாரு. மாமா நீ மாமா மாமோ மாமா நல்லா இருக்கேன் மாமா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க இவ்வளவு நேரம் எங்க நக்க போனீங்க? ஆமா மாமா, 7 நரகத்தை யமனாம், 7 நரகத்தை யமனாம், ஸ்ரீரங்கம் போய் வந்து யமனாம், ஸ்ரீரங்கம் போய் வந்து யமனாம், ஸ்ரீரங்கம் போய் வந்து யமனாம். உனக்கு முது பொண்ணு, உனக்கு முது பொண்ணு, முதுக்கு முது. ஏமாமா, அதுதான் நீங்க வச்சிருக்கீங்க, அப்புறம் அதை ஏன் வாங்க போறீங்க? முதுக்கு மாலா, முறுக்கு நல்லா சொல்லுங்க. மணப்பாறை முதுக்கு, தூக்கி போது முதுக்கு. மணப்பாறை முறுக்கெல்லாம் வேண்டாம். ஏன்? எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? அப்புறம் நொத்து. யார? நொத்து மாலா. நட்டு. ஜிலேபின்னு சொல்லுங்க மாமா. பருப்புருண்டை. ஏற்கனவே வயசான மாப்பிள்ளைய கட்டிக்கிற போறேன்னு இவங்கெல்லாம் நிறைய என்ன கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கொப்பண்ண வை மாமா. பருப்பு உருண்டை, பருப்பு உருண்டை, பருப்பு உருண்டை. வாழைக்காய் பச்சு. ஐயோ சொல்லுங்க, கூட்டம் கூட்டம் வாழைக்காய் பச்சு. அப்படி சொல்லுங்க மாமா. எல்லாம் வாங்கிட்டு மாலா, ஈரகத்து ஈமுட்ட மொழிய போட்டு வந்தமா ஓடி வந்தமா. காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி ஈப்ப மரத்தை தின்பண்டத்துல தொங்குத்து போட்டு படுத்து நல்லா ஓங்கிட்டு மாலா. நல்லா முடியலாம். ஆமா, சரி சரி. முழிச்சு பாக்குறதுனால எல்லாம் ஓங்க வந்து தின்னுட்டு போயிடுச்சு. என்னது ஓங்க தின்பண்டத்தையா? ஆமா. அழுகாத மாலா, அழுகாத மாலா, எனக்கு மீதி எதுவுமே இல்லையா? ஒண்ணுதான் மிச்சம். எடுத்து காட்டுங்க மாமா. வாழே போலாம். நான் இப்ப வர முடியாது. ஏன்? எங்க அக்கா பிள்ளைக்கு சொன்னா தெரியாது, எடுத்து காட்டினா தான் தெரியும். மாமா, ஏமாலா இது வாழைப்பழம்னு சொல்ல தெரியாதா? வாழைப்பழம் தான் சொன்னேன். இது வாழைப்பழம் நுழையாதா? என் வாய்ப்பு எனக்கு நாக்கு முன்னாடி நோக்கு தெரியாதா? மாமா, இது என்ன பழம்?
இது ஊம்பலம். அது உங்க இஷ்டம். அட ஊம்பலம். இது உங்க பழமா? ஆமா. என்ன காஞ்சு போய் கிடக்கு? இது அப்படித்தான் இருக்கு. வெயில மாமா வந்து பூங்குளம்னு சொல்றாரு, இத நீ ஊங்குளம்னு பாத்தியா? அப்படி இருக்கு. என்ன பழம் காஞ்சு போய் கிடக்குதா? அட வெயில இருந்து ஏன் அவர் நல்லதான் சொல்றாரு, பூங்குளம்னு சொல்றாரு. அப்படிக்கே சொல்லுங்க. ஆனா அந்த பழம் உனக்கு திங்க நல்ல தெரியுமா? பூரி பாத்தியா இருக்கு? உனக்கு திங்க தெரியுமா? எனக்கு தான் தெங்கவே தெரிய மாட்டேங்குது மாமா. திங்க திங்க. எங்க அக்கா திங்கவும் தெரிய மாட்டேங்குது. பார்க்கவும் தெரிய மாட்டேங்குது. ஆமா 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 இந்த பழத்தை இப்படித்தான் புதிக்கணும். ஆ, இப்படி முடிச்சு இப்படித்தான் புரியுமா? புளிக்கணும். ஏன் மாமா இந்த பழத்துக்கு தோலை உரிக்கணுமா? ஆமா, தோல் வைக்காம திங்கப்பாரு. இது தோலை உரிக்கவே தக்க முடியாதா? ஆமா, இப்படித்தான் உளிக்கணும். சரி மாமா, இப்படி உளிக்கணும். நீங்க ரொம்ப நேரம் ஆகுது. இப்படி உளிக்கணும். ஆ, இப்படி உளிச்சு ஆ. கிடு 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 கிடு. மாமா பழைய பழத்தை பழம் ஆட்டாதீங்க, ஏமாளா? கீழே அழுந்துட்டு விழுந்துரும். அங்க விழுந்துற போகுது. என்ன மாமா பழம் எடுத்து போன பழம்னு பாத்தியா? பழைய பழம். இப்படி பாருமாளா, ஆ. அஞ்சு வாக்குகள் இருக்குது. நீ கோமணப்படக்கூடாது. சரி சரி, கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடாது. இது வந்து யார் தெரியுமா? அது யாரு? இந்த குண்டை எங்க அப்பே. ஆ, இது வந்து யார் தெரியுமா? எங்க அம்மா. இன்னும் உங்க அம்மா ஒல்லியா இருக்கு. ஆ? எங்க அம்மா கொஞ்சம் ஒல்லி. சரி, இது வந்து யார் தெரியுமா? யாரு மாமா? இது வந்து நானு. ஆ, இது வந்து யார் தெரியுமா? அது யாரு மாமா? என் பொந்தாட்டி நீயி. ஐயோ, இது யாரு? இது யார் தெரியுமா? ஆ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். ஒண்ணு புதக்குமல்ல. பழக்குமா? அட புதக்குமல்ல. குழந்தை குழந்தை. உனக்கு சொல்றேன், நீ ஏப்பா அது கூட அழுது அஞ்சு போற? ஆமா. அதனால ஆ. அஞ்சு வாக்குகள் இருந்தா அது நாளேடி குடும்பம். அப்படி இருக்க கூடாது. எல்லாம் ஒற்றுமையா இருந்தாலும் அது நல்ல ஆமா குடும்பம். மாமா, நல்ல குடும்பம்னா ஒற்றுமையா இருக்கணும். அப்படியே வாயை திறந்து ஆ. ஐயே. ஏய், இந்த வாழைப்பழத்தை தின்னு கக்கணி என்னக்கா வாய்க்குல கட்டப்பறை வச்சு குத்திட்டு கொட்டையாடி போட்டுவான். மாமா அந்த பழக்கம் ரொம்ப அதிகமா. ஆமா. ஐயோ, சொல்லி போட்டு அவரே தின்ட்டாரு. அப்படியே தள்ளிருக்க உள்ள. வெளியே மட்டும் தள்ளிரு. சி ஐயோ. மாலா, மாலாவுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்க. நான் பாய போடலைன்னா நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ண மாட்டியெல்லாம் மாலா. ஆமா 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 அதனால நான் பயந்து உள்ள தள்ளிட்டேன். மாமா, மாலா, உங்க வாய் இருக்கிற அழகை பார்த்து எனக்கு ஒருத்தருக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் போல ஆசையா இருக்கு. மாலா. முதக்கலையா? ஏப்பா உங்களுக்கு எல்லாம் அப்படியே திடீர்னு அடியில அப்படியே எரியுமே. எங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. மாமா, மாலா, இங்க எனக்கு முத்தம் கொடுங்க. முத்தம்மா. ம். ஏய், அக்கா உங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க போறேன். நாங்க போட்டோ எடுத்து வெளியில காட்டி நல்லா இருக்கு. இங்க ரெடியா தம்பி எடுத்துட்டு. ஓய், உனக்கு முத்தம் கொடுக்க தெரியுமா? மே முத்தமா? செல்லுல போட்டோ எடுத்து நான் முத்தம் கொடுக்க மாட்டேன். மாலா, ஆ. நம்ம உள்ளுக்கு போய் முத்தம் கொடுத்துக்கலாம் மாலா. நம்ம உழுக்க போடுமா? உள்ளுக்கு உள்ளுக்கு போடுமா? மாமா, ஆ. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் வருது. அதனுமல்ல ம், மாலா. நடக்கணுமில்ல மாமா. எப்படி மாமா, மாமா? இருங்க, நம்ம பழைய காதல் செய்வோமா இல்ல புது காதல் செய்வோமா இல்ல நடுத்தர காதல் நடுவ செய்வோமா? நடுக்காதல் செய்வோம். அப்படி சொல்லுங்க மாமா, ஆ. அதான் நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் நடுவ காதல் பண்ண போறோம். ஆ, அட நடுக்காதல். சரி, ஆ, எதுக்கு? நாங்க எப்படி இதை விட இன்னும் இது கலைமகள் ஆடி வச்சு சொல்லி இன்னும் 4 போக்கஸ் போட சொல்லி நினைக்க செய்வோமே தவிர நாங்க ஏன் போய் பண்ண? நாங்க வெளிச்சத்துலதான் செய்வோம். ஆமா ஆமா ஆமா. மாலா, என்னை பார்த்த எப்படி மாலா இருக்கு? உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சகிப்பதில்லை, என் இரு விழியும் ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சகிப்பதில்லை, என் இரு விழியும் ஒரு கணமும் இமைப்பதில்லை. தமிழ் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, தமிழ் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை.
இருக்கிறிய உங்களுக்கு மாதிரி இல்ல. உங்க மாமா என்னை கட்டி பிடிச்ச உடனே எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு. ஆமா, இவங்க சங்கத்துல நம்ம இருக்க வேண்டாம். வேற சங்கத்துக்கு வாழ விட மாட்டாங்க உங்களுக்கு. உடலோ அடடா கரண்ட் இங்க அடிக்குது. இளமையில் என்றாலும் என்னை கண்டே எத்தனை முறை பார்த்தாலும் தனிப்பதில்லை. என் இருவிழியும் ஒரு கணமும் இமைப்பதில்லை. நீங்க என்ன கட்டி பிடிச்சோன்னு என்னமோ பண்ணுது எனக்கு என்னன்னு தெரியலையே. கலைகள் பயனும் மாமா நம்மளை பாத்துட்டாங்களா யாரு? ஒருத்தர் பாக்கலமா கண்ணு. மாமா நம்ம இப்ப வந்து ஆச்சத்தை பாத்துட்டாங்களா? அச்சோ எனக்கு ஆசை. தெரியாம கூட வாயால போய் பால் கட்ட சொல்லிவிடாத. இதுக்கு 5000 ரூபாய் கேட்பாரு. சொல்லிவிடாதீங்க. ஆமா ஆமா மாலா, உன்னை பார்த்தா எனக்கு ஆசை வருது மாலா. வருதா? ஆமா. எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க. அத்த மகளே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட தென்னங்குலையே மாமரத்து மகுழந்து சிவந்தது போல உமுகமும் ஜோலிக்கிறடி மச்ச நாடு காத்திருக்கு மணிகளா என் மனசு வலிக்கிறடி. அத்த மகளே ஏசப்பச்சிலையே பார்த்ததும் ஆசைப்பட்ட தென்னங்குலையே மாமரத்து மகுழந்து சிவந்தது போல உமுகமும் ஜோலிக்கிறடி மச்ச நாடு காத்திருக்கு மணிகளா என் மனசு வலிக்கிறடி. உள்ள
மரக்கலையே நானும் மரக்கலையே நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நிற்கும் ஒரு பூஜை செஞ்ச சாமிக்குண்ட தெரியும் மணி அந்த சாமிக்குண்ட தெரியும் மணி உறவு கண்ணுக்கு இது ஒரு நிமிஷம் மாமனிடமும் பல வருஷம் உறவு கண்ணுக்கு இது ஒரு நிமிஷம் மாமனிடமும் பல வருஷம் அத்த மகனே செப்புச்சிலையே பார்த்ததும் ரசப்பட்ட தென்னை கூடலே மாமரத்து மங்குளத்து சிவத்தது போல உமுகமு கொழுகிறடி மச்சானு கத்திரத்து மணிகிடதா என் மனசு வலிகிறடி ஒரு கண்ணு பார்வையில பார்க்காதடி புள்ள சாதனை மாமடி அத்த மகனே செப்புச்சிலையே பார்த்ததும் ரசப்பட்ட தென்னை கூடலே பார்த்ததும் ரசப்பட்ட தென்னை கூடலே ஆமா மாலா ஆமா மாலா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க மாமாவுக்கு கல்யாணம். ஆமா மாலா இப்ப வந்து கையில புடிச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க. இந்த வாரம் தான் நீ வந்து அக்கா புள்ள சரி அடுத்த வாரம் எனக்கு பொந்தாட்டி கொண்டாடு. சரி மாமா சரி மாமா. ஈரங்கத்துல இருந்து நான் கையில புடிச்சுக்கிட்டே வருவேன் தாலிய மாமா கையில புடிச்சிட்டு வரீங்க தாலிய மாலா தாலிய ஆமா அங்க இருந்து கையில புடிச்சிட்டு வந்து சாமான கையில புடிச்சிட்டு வரீங்க. இங்க கட்டி நீதான் ஈரங்க கூட்டிட்டு போவாங்க. ஆமா ஆமா ஈரங்க கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள உதுவாங்க. ரூமியா ரூமுக்குள்ள உதுவாங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோ பாக்க மாமா. அதக்குள்ள உதுவாங்க. அதக்குள்ள ஒத்து ஒரு பாய போட்டு ஒரு தடுக்கு மணிய போட்டு எல்லாம் போட்டு ஆமா பூவெல்லாம் போட்டு நான் ராஜயோகமா பள்ளி வந்திருப்பேன். ஐயோ நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நான் என்னதான் பண்ணணும்? இந்த கையில பால் இந்த கையில லம் பழம் 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 கொண்டாட்டு அங்கிருந்து நடந்து வந்து நீ என்ன சொல்லுவ தெரியுமா? என்ன மாமா சொல்லணும்? மாமா பால் குதிங்க மாமா. ஐயோ மாமா பழ துண்ணுங்க மாமான்னு சொல்லுவேன். நீங்க தான் வாய வச்சா எடுக்கவே மாட்டீங்களே. நான் பாலையும் குதிக்க மாட்டேன் பழத்தையும் திங்க மாட்டேன். சின்ன கடி சின்ன அப்படின்னா அப்புறம் ஆமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. மாமனுக்கு அவ்வளவு அவசரம். அப்ப புருஷன் பொண்டாட்டி ரகசியமெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்களா? மாமா போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களா? மாமா மாமனை மறந்துடாத மாலா. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க. முத்தமா அது பிளைன் கிஸ் விடுறாருல என் கண்ணத்துல கண்ணத்துலயா? ஏ செல்லு போய் செல்லு இருக்காதா? எனக்கு கண்ண புண்டாயிடாமா சின்ன பையன் பார்க்கப்படாது. என்ன மாமா முத்தம் கொடுக்க சொன்னா அது எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தா பிடிக்காது. அப்ப எப்படி கொடுக்கணும்? எங்களுக்குள்ள பொச்சு பொச்சுன்னு கொடுங்க. நச்சு நச்சுன்னு கொடுங்க. நச்சு நச்சுனா ஐயோ எனக்கு புது புதுன்னு இருக்குது. நச்சுன்னு மேல கொடுக்கவா? ஏன் மாமா முத்தம் கொடுக்கவே இவ்வளவு நேரம் ஆகுது. அப்ப அதுக்கு எப்படி நேரம் ஆகும்? ஐயோ அதுக்குள்ள நேரம் ஆகுது. அதுக்குள்ள நம்ம இருக்குதா? அதுக்குள்ள இருக்குறதுல சரி சரி சரி. பையன் வெதுக்குன்னு பாக்குறேன். ஆமா சின்ன பையன் ஏமாந்து போயிடுவான். சின்ன பையன் ஏமாந்து போய் தொக்குன்னு போயிடுவான். சரி போயிட்டு வாங்க. நம்ம 1/2 கிலோ வச்சுக்கிறோம் எல்லாம். சரி மாமா சரி மாமா. எங்க மாமா போயிட்டாரு. மாமா போயிட்டாருன்னா நீ என்ன போய் அளவு கடிக்க நினைச்சிட்டு இருக்க? மேல வந்தா போயிட்டாருன்னு பார்த்தேன். ஒரு அடுத்த வாரம் கல்யாணம் நீ இப்பவே இப்படி வாசிக்கிறியே இது பரவாயில்லையா? உள்ளுக்கதான் போயிருக்காரு. அது சரி அவரையும் போய் சொல்லினா வேற ஆளே கிடையாது இனி. அவ்வளவுதான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே நீ சொவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே நீ. குருவி முத்தம் கொடுத்து செய்திட கண்டே நீ
சித்திரே